السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்களில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அரபியை பேச கற்றுக்கொள்வதற்கான பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் இந்த வாரமும் நாம் ஒற்றை வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றோம். சென்ற வாரத்திலே உடல் சார்ந்த 100 ஒற்றை வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். உடலில் உள்ள உறுப்புகளின் பெயர்களையும் நாம் தெரிந்து கொண்டிருந்தோம். இந்த வாரத்திலே உறவினர்களில் எந்தெந்த உறவு முறைகளை எப்படி அழைப்பது, எந்தெந்த உறவு முறைகளுக்கு என்னென்ன பெயர்கள் சொல்லப்படுகிறது என்பதை தான் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த ஒத்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கான நோக்கம் அரபியை பேச பழக வேண்டும் என்பது மட்டும் அல்லாமல் குர்ஆனில் வந்துள்ள வார்த்தைகளின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஹதீஸில் வந்துள்ள வார்த்தைகளின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து இன்றைய நாளினுடைய ஒற்றை வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வோம். இதன் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது எல்லா விஷயங்களையும் இலகுவாக்கி தருவதோடு நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியை கொண்டு நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அல்லாஹு பயன் தருவானாக. சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். தந்தையில் ஆரம்பித்து எல்லா உறவினர்களையும் நாம் இன்று தெரிந்து கொள்வோம். தந்தைக்கு அரபியில் அபுன் என்று சொல்லப்படும். அபுன் என்று சொன்னால் தந்தை என்று பொருள். அதே நேரத்தில் தந்தைக்கு வாலிதுன் என்றும் சொல்லப்படும். தந்தைக்கு அபுன் என்றும் சொல்லப்படும். அதே நேரத்தில் வாலிதுன் என்றும் சொல்லப்படும். வாலிதுன் என்று சொன்னாலும் தந்தைதான், அபுன் என்று சொன்னாலும் தந்தைதான். சரிங்களா? அம்மாவிற்கு உம்முன் என்று சொல்லப்படும். அம்மாவிற்கு உம்முன் என்று சொல்லப்படும். அதே நேரத்தில் வாலிதத்துன் என்றும் சொல்லப்படும். உம்முன் என்று சொன்னாலும் அம்மா, வாலிதத்துன் என்று சொன்னாலும் அம்மா என்று பொருள். தந்தைக்கும் தாய்க்கும் 2 வார்த்தைகளை அரபியர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று இன்று நவீன அரபியர்கள் புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது அபுன், உம்முன் என்கின்ற 2 வார்த்தைகளையும் பயன்படுத்துவது இல்லை. மாறாக இன்று அரபியர்கள் புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னால் பாபா. பாபா அப்படின்னா வாப்பான்னு அர்த்தம். மாமா அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். இன்றைய அரபியர்கள் நவீன புழக்கத்தில் இந்த வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும் 3 வார்த்தை இருக்குது. அபுன் என்று சொன்னாலும் தந்தை தான், வாலிதுன் என்று சொன்னாலும் தந்தை தான், உம்முன் என்று சொன்னால் தாய், வாலிதத்துன் என்று சொன்னால் தாய், பாபா என்று சொன்னால் தந்தை, அதே போன்று மாமா என்று சொன்னாலும் அம்மா என்று பொருள். சரிங்களா? அப்போ இதில் நாம் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொன்னால் யா அபுன் அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். யா அபுன் அப்படின்னா எனது தந்தையே, அல்லது யா வாலிதத்துன் எனது தந்தையே, எங்கள் வாப்பாவே. யா உம்முன் எனது அம்மாவே, யா அபுன் எனது வாப்பாவே,
என்று நாம் என்ன செய்யலாம், அழைத்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த பெயர் சொற்களுக்கு முன்னாடி எல்லாத்திலையும் யாவை நாம் சேர்த்துட்டோம்னு சொன்னால் அது அழைக்கக்கூடியதாக மாறிடும். அகுன், அகுன் என்று சொன்னால் சகோதரர் என்று அர்த்தம். அகுன் என்று சொன்னால் பொதுவாக சகோதரன் என்று சொல்லப்படும். யா அகுன் அப்படின்னா எனது சகோதரனே. யா அகுன் எனது சகோதரனே. உஹ்துன் சகோதரி. அகுன் சகோதரன், உஹ்துன் சகோதரி. அப்போ யா உஹ்து, யா உஹ்து எனது சகோதரியே என்று நாம் அரபியில் அழைப்போம். சரி, அகுன் கபீருன், அகுன் கபீருன் அப்படின்னு சொன்னால் பெரிய சகோதரன். பெரிய சகோதரன் சொன்னால் என்னங்க, அண்ணன் என்று அர்த்தம். அகுன் கபீருன் பெரிய சகோதரன் அப்படின்னா யார், அண்ணன். அகுன் கபீருன்னா யாருங்க, அண்ணன். அகுன் சகீருன் தம்பி. பொதுவாக அகுன் அப்படின்னு சொன்னால் சகோதரன், புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் அகுன் கபீருன் அண்ணன், அகுன் சகீருன் தம்பி. சரிங்களா? அதே மாதிரி உஹ்துன் அப்படின்னு சொன்னால் சகோதரி என்று பொருள். அதே நேரத்தில் உஹ்துன் கபீரத்துன் அப்படின்னு சொன்னால் பெரிய சகோதரி. பெரிய சகோதரினா யார், அக்கா. அதே மாதிரி உஹ்துன் அசுகருன் தங்கை. அகுன் சகீருன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அகுன் அசுகருன் என்றும் என்ன செய்யலாம், சொல்லலாம். சரிங்களா? அப்போ அகுன் அசுகருன் தம்பி, அகுன் உஹ்துன் அசுகருன் தங்கச்சி. சரிங்களா? சரி, ஷகீகுன் உடன் பிறந்த சகோதரன். ஷகீகுன் உடன் பிறந்த சகோதரன், ட்வின்ஸ். உடன் பிறந்த சகோதரன் சொன்னால் ட்வின்ஸ் நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஒட்டி பிறந்தவர்கள். தமிழில் சொன்னால் ஒட்டி பிறந்தவர்கள். பாருங்கள், ஷகீகத்துன் ஒட்டி பிறந்த சகோதரி. சரிங்களா? பாருங்கள், ஜத்துன், ஜத்துன் தாத்தா. ஜத்துன் தாத்தா. தாத்தானா சில இடத்துல அப்பா அப்படின்பாங்க, தாதா அப்படின்பாங்க இல்லையா. ஜத்துன் தாத்தா. சரிங்களா? ஜத்தத்துன் பாட்டி. ஜத்துன் அப்படின்னா பொதுவாக தாத்தா. சரிங்களா? ஜத்தத்துன் பொதுவான பாட்டி. சரிங்களா? இப்போ வாப்பாவளி தாத்தாவை எப்படி சொல்கிறது, உம்மாவளி தாத்தாவை எப்படி சொல்கிறது, உம்மாவளி பாட்டியை எப்படி சொல்கிறது, வாப்பாவளியினுடைய பாட்டியை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஜத்துன் ஜத்துல் அபி. ஜத்துல் அபி. ஜத்துல் அபி அப்படின்னா தந்தை வழி தாத்தா, வாப்பாவுடைய வாப்பா. தந்தை வழி தாத்தானா யாருங்க, வாப்பாவுடைய வாப்பா. சரிங்களா? அதே நேரத்தில் ஜத்தத்துல் அபி. ஜத்தத்துல் அபி தந்தை வழி பாட்டி. தந்தை வழி பாட்டி, வாப்பாவுடைய அம்மா. வாப்பாவுடைய அம்மாவுக்கு என்ன சொல்லப்படும், ஜத்தத்துல் அபி என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். சரிங்களா? அடுத்து ஜத்துல் உம்மி. ஜத்துல் உம்மி தாய் வழி தாத்தா. தாய் வழி தாத்தானா அம்மாவுடைய வாப்பா, அம்மாவுடைய வாப்பா. சரியா? ஜத்தத்துல் உம்மி. ஜத்தத்துல் உம்மி. ஜத்தத்துல் உம்மி அப்படின்னு சொன்னால் யார், தாய் வழி பாட்டி, உம்மாவுடைய உம்மா. அம்மாவுடைய அம்மாவுக்கு என்ன சொல்லுது, ஜத்தத்துல் உம்மி. உங்கள்ட்ட யார்ட்டையாவது அம்மாவுடைய அம்மா இருந்தாங்கன்னா நீங்கள் போய் கூப்பிடணும், யா ஜத்தத்துல் அம்மி, யா ஜத்தத்துல் அம்மி, பாட்டியே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன புதுசாக வளருது அப்படின்பாங்க. இப்போதான் உங்களுக்கு அப்போ தாய் வழி பாட்டி. ஜத்துல் அக்பரு. ஜத்துல் அக்பரு பெரிய தாத்தா. ஜத்துல் அக்பரு யார், பெரிய தாத்தா. பெரிய தாத்தானா யார், வாப்பாவுடைய
வாப்பாவுடைய அண்ணன், நம்ம வாப்பாவுக்கு அண்ணன் இருப்பாங்கல்ல, அவங்க யார்? பெரிய தாத்தா. அம்மாவுடைய வாப்பாவுடைய அண்ணன் இருப்பாங்கல்ல, அவங்க யார்? பெரிய தாத்தா. அது மாதிரி பெரிய பாட்டி. ஜத்துல் அக்பரு பெரிய தாத்தா, ஜத்தத்துல் குபுரா பெரிய பாட்டி. சரிங்களா? அடுத்த அம்முன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பெரிய வாப்பா சின்ன வாப்பா ரெண்டையும் எடுக்கும். அம்முன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எதை எடுத்துக்கும்? பெரிய வாப்பா சின்ன வாப்பா. பெரிய வாப்பானா வாப்பாவுடைய கூட பிறந்த அண்ணன், சின்ன வாப்பானா வாப்பா கூட பிறந்த தம்பி. இந்த ரெண்டு பேரும் எது எடுத்துக்கும்? அம்முன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கும். அதே நேரத்தில் பெரிய வாப்பாவுக்கு நாம் தனியாக சொல்கிறதா இருந்தால் அம்முன் கபீருன் அப்படின்னா யார்? பெரிய வாப்பா. அம்முன் கபீருன்னு சொன்னால் யாருங்க? பெரிய வாப்பா, பெரிய தந்தை. சரிங்களா? அடுத்து அம்முன் சகீருன் அப்படின்னா யார்? சின்ன வாப்பா. அம்முன் சகீருன்னா யாருங்க? சின்ன வாப்பா, வாப்பா கூட பிறந்த தம்பி. சரிங்களா? அப்போ அம்முன் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக சின்ன வாப்பா பெரிய வாப்பா ரெண்டையுமே எடுத்துக்கும். அதே நேரத்தில் பெரிய வாப்பாவுக்கு சொல்கிறா இருந்தால் அம்முன் கபீருன், சின்ன வாப்பாவுக்கு சொல்கிறா இருந்தால் அம்முன் சகீருன். சரிங்களா? அடுத்து யார்? அம்மத்துன்னு சொன்னால் பொதுவாக சின்ன அம்மாவையும் எடுத்துக்கும் பெரிய அம்மாவையும் எடுத்துக்கும். அம்மத்துன் அப்படின்னு சொன்னால் மாமி. அம்மத்துன்னு சொன்னால் யாருங்க? மாமின்னு சொன்னால் யார்? வாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி. வாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்கள்ல, அவங்க யாருங்க? அம்மத்துன். யார்? மாமி. சரிங்களா? ஹாலுன் மாமா. மாமான்னு சொன்னால் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி. ஹாலுன் மாமான்னு சொன்னால் யாருங்க? அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் ஹாலுன் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். மாமா. ஹாலத்துன் சித்தி அப்படின்னு சொன்னால் சின்னம்மா. ஹாலத்துன்னு சொன்னால் யார்? சின்னம்மா. ஹாலத்துன் சின்னம்மான்னு சொன்னால் அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி. உறவு முறைகளை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் தமிழில். மாமான்னு சொன்னால் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமா. மாமின்னு சொன்னால் வாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாமி. சின்ன வாப்பா பெரிய வாப்பான்னு சொன்னால் வாப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி. சரிங்களா? சின்னம்மா பெரியம்மான்னு சொன்னால் அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சி. சரிங்களா? இபுனுன் மகன். சரிங்களா? பின்துன் மகள். இபுனுன் அப்படின்னு சொன்னால் மகன் என்று பொருள். பின்துன் என்று சொன்னால் மகள் என்று பொருள். பின்துன் சொன்னால் என்னங்க? மகள் என்று பொருள். திஃப்லுன் குழந்தை. திஃப்லுன் அப்படின்னா ஆண் குழந்தை அப்படின்னு அர்த்தம். திஃப்லுன் ஆண் குழந்தை. திஃப்லுன் ஆண் குழந்தை. ஒத்த வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சந்தோஷம்தான். திஃப்லுன் ஆண் குழந்தை. சரிங்களா? திஃப்லத்துன் பெண் குழந்தை. திஃப்லுன் அப்படின்னா ஆண் குழந்தை, திஃப்லத்துன் பெண் குழந்தை. திஃப்லத்துன் என்னங்க? பெண் குழந்தை. சரிங்களா? அடுத்து ரயீதுன் பச்சிலம் குழந்தை. பச்சிலம் குழந்தை. ரயீதுன் பச்சை புள்ளை. நம்ம சொல்லுவோமா இல்லையா? பச்சை பிள்ளைய போய் இப்படி அடிக்கியப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பச்சிலம் குழந்தைனா அந்த பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன சொல்லுவோம்? ரயீதுன்.
என்னன்னு சொல்லப்படுது? ராயிதுன். ரா லாது யா ஐன், ராயிதுன். சரிங்களா? பச்சிலம் குழந்தை ஆண் குழந்தைக்கு ராயிதுன் என்றும் பெண் குழந்தைக்கு ராயிலத்துன் என்றும் சொல்லப்படும். பெண் குழந்தைக்கு என்ன சொல்லுவோம்? ராயிலத்துன், பச்சிலமான பெண் குழந்தை, பச்சிலமான பெண் குழந்தை. சரிங்களா? அடுத்து ஹஃபீதுன். ஹஃபீதுன் பேரன். ஹஃபீதுன் பேரன். மகன் வழி பேரனும் இருக்கும், மகள் வழி பேரனும் இருக்கும். சரிங்களா? பொதுவாக பேரன் அப்படின்னு சொன்னால் 2 பேரனையும் எடுக்கும். எது ஹஃபீதுன் அப்படிங்கிறது. மகன் வழி பேரனுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும், மகள் வழி பேரனுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் பின்னாடி என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஹஃபீதத்துன். 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 ஹா யா தால் குண்டுதா. ஹஃபீதத்துன் பேத்தி. ஹஃபீதத்துன் பேத்தி. பேத்தின்னு சொன்னால் மகள் வழி பேத்தியும் இருப்பாங்க, மகள் வழி பேத்தியும் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. 2 பேத்தியுமே இது என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். அடுத்து பாருங்கள், இபுனுல் இபி. இபுனுல் இபுனி. இபுனுல் இபுனி. இபுனுல் இபுனினா மகன் வழி பேரன். இபுனுல் இபுனினா யார்? மகன் வழி பேரன். சரிங்களா? அடுத்து பின்துல் இபி. பின்துல் இபுனி. பின்துல் இபுனி அப்படின்னா மகள் வழி, மகன் வழி பேத்தி. இபுனுல் இபுனி அப்படின்னா மகன் வழி பேரன். பின்துல் இபுனி அப்படின்னா மகன் வழி பேத்தி. சரிங்களா? இபுனுல் பின்தி. இபுனுல் பின்தி மகள் வழி பேத்தி, மகன் வழி பேரன். இபுனுல் பின்தி மகள் வழி பேரன். மகளுக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம்? இபுனுல் பின்தி. இபுனுல் பின்தி. சரி, அடுத்து மகள் வழி பேத்தி, மகளுடைய மகள். பின்துல் பின்தி. பின்துல் பின்தி அப்படின்னா மகளுடைய மகள். பின்துல் பின்தி மகளுடைய மகள்னு சொன்னால் யாருங்க? தாய் வழி பேத்தி, அம்மா வழி, மகள் வழி பேத்தி, தாய் வழி பேத்திங்க பாருங்கள், மகள் வழி பேத்தி. சரிங்களா? ஜவுஜுன் கணவர். ஜவுஜுன் கணவர். சரிங்களா? இப்போ நம்ம வகுப்பில் ஓதக்கூடிய பெண்கள் கணவரை யா ஜவுஜ், கணவரே, யா ஜவுஜுல் ஹபீப், அன்பிற்குரிய கணவரே அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், கூப்பிடலாம். யா ஜவுஜுல் ஹபீப், அன்பிற்குரிய கணவரே. யா ஜவுஜுல் ஹசன், அழகுக்குரிய கணவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஜவுஜத்துன் மனைவி. ஜவுஜத்துன் மனைவி. பிரம்ம வகுப்பில் ஓதக்கூடிய ஆண்கள் என்ன செய்யலாம்? யா ஜவுஜத்துல் ஹபீபா, அன்பிற்குரிய மனைவியே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கூப்பிடலாம். சரிங்களா? அடுத்து அரீசுன் மணமகன். அரீசுன் மணமகன், மாப்பிள்ளை. அரீசுன் அப்படின்னா யாருங்க? மணமகன், மாப்பிள்ளை. அரூசுன். அரூசுன் மணமகள். அரீசுன் அப்படின்னா யார்? மணமகன். அரீசுன் அப்படின்னா யார்? மணமகன். அரூசுன் அப்படின்னா மணமகள். அரூசுன் அப்படின்னா யாருங்க? மணமகள். சரிங்களா? அர்மலு. அர்மலு. அர்மலுன்னு சொன்னால் மனைவியை இழந்த ஆண், விதவன் அப்படி வச்சுக்கங்க. தமிழில் சொல்கிறது தான் விதவி அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு சொல்கிறாங்களா இல்லையா? ஆணாக இருந்தால் விதவன். அர்மலு விதவன், மனைவியை இழந்த விதவன். அர்மலத்துன் விதவை. அர்மலத்துன் விதவை. சரிங்களா? அடுத்து பாருங்கள்,
முத்தல்லகுன் விவாகரத்து பெற்ற ஆண். முத்தல்லகுன் விவாகரத்து பெற்ற ஆண். முத்தல்லகத்துன் விவாகரத்து பெற்ற பெண். விவாகரத்து பெற்ற பெண். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள். இபுனுல் அம்மி பெரியப்பா மகன். இபுனுல் அம்மி பெரிய தந்தையினுடைய மகன். பெரிய தந்தையினுடைய மகன்னா யார்? அண்ணன். பெரியப்பாவுடைய மகன் நமக்கு என்னங்க வேணும்? அண்ணன் வேணும். சரிங்களா? பின்துல் அம்மி. பின்துல் அம்மி பெரிய வாப்பா மகள். பின்துல் அம்மி பெரிய வாப்பா மகள். இபுனுல் அம்மி. இபுனுல் அம்மி மாமி மகன். இபுனுல் அம்மி மாமி மகன். மாமி மகன் சொன்னால் மச்சான். மாமி மகன் யாருங்க வேணும்? மச்சான். சரிங்களா? அதுக்கு மச்சானுக்கு என்ன சொல்கிறது? யா இபுனுல் அம்மி மாமி மகனே. சரிங்களா? பின்துல் அம்மத்தி. பின்துல் அம்மத்தி மாமி மகள். பின்துல் அம்மத்தி மாமி மகள். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இபுனுல் ஹாலி. இபுனுல் ஹாலி மாமா மகன். இபுனுல் ஹாலி மாமா மகன். மாமா மகன்னா மாப்பிள்ளை. மாமி மாமி மகன் சொன்னால் மச்சான். மாமா மகன் சொன்னால் மாப்பிள்ளை. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி தான் நினைக்கிறேன். பின்துல் ஹாலி மாமா மகள். மாமா மகள். சரிங்களா? இபுனுல் ஹாலத்தி சின்னம்மா மகன். இபுனுல் ஹாலத்தி சின்னம்மா மகன். சின்னம்மா மகன் சொன்னால் அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். வயசில் கூட இருந்தால் அண்ணன் அப்படின்னும், வயசில் கம்மியாக இருந்தால் தம்பி அப்படின்னும் நாம் சொல்லிக்கலாம். சரிங்களா? பின்துல் ஹாலத்தி. பின்துல் ஹாலத்தி சின்னம்மா மகள். பின்துல் ஹாலத்தி சின்னம்மா மகள். சரியா? ஹமுவுன் மாமனார். யாராவது போய் ரிசிங்க அவங்க மாமாவை கூப்பிடாந்தா யா ஹமுவுன் ஓ மாமனாரே. யா ஹமுவுன் அப்படின்னா ஓ மாமனாரேன்னு அர்த்தம். ஹமுவுன் அப்படின்னு சொன்னால் யார்? மாமனார். சரிங்களா? ஹமாத்துன். ஹமாத்துன் மாமியார். ஹமாத்துன் மாமியார். ஹமுவுன் பொதுவாக மாமனாருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஹமாத்துன் பொதுவான மாமியாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. கணவனுடைய அம்மாவை மனைவி எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதும், கணவன் மனைவியினுடைய அம்மாவை அத்தாவை எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். வாலிது ஜவுஜின். வாலிது ஜவுஜின் கணவனின் தந்தை. வாலிதுன் ஜவுஜின் கணவனின் தந்தை. சரிங்களா? வாலிதத்து ஜவுஜி கணவனின் தாய். வாலிதத்து ஜவுஜி கணவனின் தாய். சரிங்களா? அடுத்து வாலிதத்து ஜவுஜத்தின். வாலிதத்து ஜவுஜத்தி மனைவியின் தந்தை. வாலிதத்து ஜவுஜத்தி மனைவியின் தந்தை. வாலிதத்துன் ஜவுஜத்தி. வாலிதத்துன் ஜவுஜத்தி மனைவியினுடைய தாய். மனைவியினுடைய தாய். சரிங்களா? சிஹ்ருன். சிஹ்ருன் மருமகன். சிஹ்ருன் மருமகன். சரிங்களா? கன்னத்துன் மருமகள். கன்னத்துன் மருமகள். சரிங்களா? ஜவுஜுல் உஹ்தி. ஜவுஜுல் உஹ்தி மச்சான். ஜவுஜுல் உஹ்தி மச்சான். ஜவுஜத்துல் அஹி. ஜவுஜத்துல் அஹி மாறி இருக்கு.
ஜௌஜத்துல் அஹி அன்னி. ஜௌஜுல் இப்னதி. ஜௌஜுல் இப்னி மகள் கணவன். ஜௌஜத்துல் இப்னி மகன் மனைவி. சலஃபுன். சலஃபுன் மைத்துனர். சலஃபுன் மைத்துனர். மைத்துனர் அப்படின்னு சொன்னால் யார்? மைத்துனர்னா மைத்துனர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது? கொழுந்தன் மச்சின கொழுந்தன் தான் நினைக்கிறேன். மைத்துனர். நசீபுன். நசீபுன் சம்மந்தி. நசீபுன் சம்மந்தி. கரீபுன் நெருங்கிய ஆண் உறவினர்கள். கரீபத்துன் நெருங்கிய பெண் உறவினர்கள். அகாரிபு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள். அஸ்ரத்து குடும்பம். ஆலியத்துன் குடும்பம். பைத்துன் இல்லம். நஸ்லுன் சந்ததி. துர்ரியத்துன் வம்சம். சலீலுன் வாரிசு. வாரிசுன் வாரிசு. வாரிசத்துன் பெண் வாரிசு. தௌஅமுன் இரட்டை குழந்தை. தௌஅமானி இரட்டை ஆண் குழந்தை. தௌஅமதானி இரட்டை பெண் குழந்தை. இபுனு பித்தபனிகி. இபுனுல் பித்தபனிகி தத்தெடுத்த மகன். பிந்து பித்தபனிகி தத்தெடுத்த மகள். வாலிது பித்தபனிகி தத்தெடுத்த தந்தை. வாலிதத்துன் பித்தபனிகி தத்தெடுத்த தாய். ஜௌஜத்துல் அபி அடுத்த அம்மா. ஜௌஜுல் உம்மி அடுத்த வாப்பா. அஹுன் கைரு ஷகீகின் ராய்ந்தாய் சகோதரன். உஹுத்துன் கைரு ஷகீகின். அஹுன் கைரு ஷகீகின்னா உடன் பிறக்காத சகோதரன். சரிங்களா? உஹ்துன் கைரு ஷகீகத்தின் உடன் பிறக்காத சகோதரி. இபுனுல் ஜௌஜி அடுத்த மகன். பிந்து ஜௌஜி அடுத்த மகள். ஷேகுன் ஆலியத்தி குடும்ப மூத்தவர். கபீருல் அஸ்ரதி குடும்பத் தலைவர். ரப்பத்துல் பைத்தி இல்லத்து அரசி. ரப்புல் உஸ்ரதி குடும்பத் தலைவர். ஹஃபீதுன் அக்பரு பெரிய பேரன். ஹஃபீதத்துன் குபுரா பெரிய பேத்தி. இப்னுல் அஹி அண்ணன் தம்பி மகன். அண்ணன் தம்பி மகன். பிந்து அஹின் அண்ணன் தம்பி மகள். இப்னு உஹ்தி அக்கா தங்கை மகன். பிந்து உஹ்தி அக்கா தங்கை மகள். அம்மு ஜௌஜி கணவனின் சிறிய தந்தை. அம்மத்து ஜௌஜின் கணவனின் மாமி. ஹாலு ஜௌஜத்தி மனைவியின் மாமா. ஹாலத்து ஜௌஜத்தி மனைவியின் சின்னம்மா. ஓகே, எல்லா உறவினர்களையும் ஓரளவுக்கு இதில் நெருக்கமாக நாம் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பல வார்த்தைகளை படிக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்து அரபியை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.